கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆதியாகமம் 26வது அதிகாரம் 33வது வசனம். அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர்சபா எனப்படுகிறது. என கருமையானவர்களே, இந்த இடத்திலே தேவம் மனிதனாகிய யாக்கோபு ஒரு ஸ்தலத்திற்கு சேபா என்று சொல்லி பெயர் கொடுக்கிறான். ஏன் அந்த இடத்திற்கு சேபா என்று சொல்லி பெயரிடுகிறான்? ஈசாக்கின் வேலைக்காரர் தாங்கள் துறவு வெட்டின செய்தி அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். நான் முதல்ல யாக்கோபுன்னு சொல்லிட்டேன். யாக்கோபு இல்ல, ஈசாக்கின் வேலைக்காரர்கள். ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் அந்த இடத்திலே தண்ணீர் தேடி ஒரு துறவை வெட்டுகிறார்கள். அந்த தேசத்துல பாருங்க, அதற்கு முன்பதாக உள்ள வசனங்களில் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு அவன் பலனடைகிறான். ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக அவன் மாறுகிறான். இன்று கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் அப்படியாக மாற்ற விரும்புகிறார். நீ இருக்கிற தேசத்தில் கர்த்தருடைய வார்த்தையை விதைப்பாயானால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையா திரும்பாது. கர்த்தருக்காக நாம் செய்கிறவைகளுக்கு அவர் உன்னை ஐஸ்வர்யமாக்குவார், உன்னை விருத்தி அடைய பண்ணுவார், நீ மகா பெரியவனாவாய். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்துட்டு தான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில தரித்திரம், என் வாழ்க்கையில கஷ்டம், எல்லாரும் என்னை கேலி செய்யக்கூடிய சூழ்நிலை, எல்லாவற்றையும் விட்டு வந்தேன், ஒன்றுமில்லைன்னு சொல்றியா? இன்று உனக்கு பெயர் சபாவிற்கு நேராக கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். நீ இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். எப்படி ஈசாக்கு துறவை வெட்டின பொழுது அந்த இடத்துல தண்ணீரை பார்க்கிறார். தண்ணீரை கண்டவுடன் அவனுக்கு ஒரே சந்தோஷம். காணாத இடத்துல தண்ணீர் கிடைத்து விட்டது. இப்பொழுது சொல்லுகிறான், இந்த இடம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் என்று சொல்லி அதற்கு சேபா என்று பெயரிடுகிறான். இந்நாள் வரைக்கும் அதற்கு பெயர் செபா என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இன்றும் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றும் கர்த்தர் உனக்கு துறவை காண்பிக்க விரும்புகிறார். எந்த இடத்திலையும் நம்பிக்கை இல்லை, சுற்றி இருக்கிற இடெல்லாம் வனாந்தரத்தை போல இருக்கு, நிம்மதி இல்லைன்னு சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறாயோ தேவ பிள்ளையே, என்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை அவர் மகா பெரிய ஜனமாக மாற்றுவார், உன்னை ஐஸ்வர்யமாக மாற்றுவார். நீ இழந்து போன எல்லா நன்மையும் நிச்சயமாக உனக்கு அவர் கொடுப்பார். நீ விருத்தி அடைவா என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இதயத்தை திறந்து கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. அன்று ஈசாக்கோடு கூட இருந்து அவனை மகா பெரியவனாக மாற்றின என் தெய்வன். ஆண்டவரே, தண்ணீர் இல்லாதபடிக்கு அலைந்த பொழுது ஆண்டவரே பெயர் சபாவிலை கொண்டு அந்த இடத்துல தண்ணீரை கொடுத்தீரே. இன்றும் உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஜீவ தண்ணீர் ஆகிய ஆண்டவர் ஆகிய இயேசு ஒவ்வொருவர் இருதயத்திலும் அந்த நம்பிக்கையை கொடும் ஆண்டவரே. நாங்களும் இந்த நாளை, இந்த இடத்தை சேபா என்று சொல்லி பெயரிடவும், எங்களுடைய வரும் காலம், வரும் சந்ததியார் பெயர் செபா என்று அழைக்கப்படுவதற்கு கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.